மார்வல் மூவில வெக்கண்டா ஃபாரெவர்னு மாசா காட்டின நம்ம பிளாக் பேந்தர் ரியல் லைஃப்ல ஸ்டேஜ் 4 கேன்சரோட கீமோதெரபி சேர்ஸ்ல உட்கார்ந்து தான் இந்த ஆக்டிங் பண்ணாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இருக்க பிடிக்க அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1976 அமெரிக்கால ஒரு புவர் ஃபேமிலியில பிறந்தவர் தான் சாட்விக் போஸ்மேன். பெரிய பேக்ரவுண்ட் இல்லனால ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் மேல ஒரு ராசியால நியூயார்க்குக்கு போய் டியூஷன் ஃபீஸ் கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் 2016 மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல பிளாக் பேந்தர் ரோலுக்கு செலக்ட் ஆகுறாரு. அதே டைம் சாட்விக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. ஸ்டேஜ் 3 கோலன் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவர் கரியரோட பீக்ல இருந்தாரு. ஆனா அவர் பாய்சனை கூட மெடிசனா மாத்த நினைச்சாரு. அதனாலதான் எந்த ஒரு மீடியாக்கும் ஃபேன்ஸுக்கும் தெரியாம கம்ப்ளீட்டா சீக்ரெட்டா இந்த விஷயத்தை வச்சிருந்திருக்காரு. ஒரு சைடுல கேன்சர் சர்ஜரி, இன்னொரு சைடுல இன்டென்ஸான கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே இல்லாத போது மார்வல் செட்லயே ஒர்க் அவுட் பண்ணி ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி கும்பு கத்துக்கிட்டு பிளாக் பேந்தர் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குறாரு. உலகமே அவரோட சூப்பர் ஹீரோ கேரக்டரை பார்த்து மறந்து போச்சு. கிங் டீச்சாலா ரோல் மூலமா மில்லியன்ஸ் ஆஃப் யங் பிளாக் பேந்தரை உருவாக்குனாரு சாட்விக். கேன்சரோட உள்ள இருந்த பெயினை கம்ப்ளீட்டா மறைச்சு ரியல் லைஃப்ல ஒரு கிங்கா ஜெயிச்சு காட்டியிருக்காரு. என்னதான் அவர் 2020ல நம்மளை விட்டு போயிருந்தாலும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ண அவரோட ஸ்பிரிட் இன்னும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பிளாக் பேந்தர் பிடிக்கும்னா பிளாக் கலர் ஹேட்டை கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டு போங்க.